அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இணைந்து ஈரான் மீது நடத்திய தாக்குதலை பற்றி பார்த்தோம். அது குறித்தான தற்போதைய நிலைமை என்ன? ரஷ்யா, சீனா அந்த போர்ல எப்படி பங்கேற்கிறாங்க? என்ன வகையில பங்களிப்பு செலுத்துறாங்க? என்ன பங்கீடு இருக்கு? அதேபோல இந்தியாவின் நிலைப்பாடு என்ன? இந்த மாதிரி நிறைய கேள்விகள், நிறைய விஷயங்கள் அதில் பார்த்தோம். இதெல்லாம் பார்க்கும்போது ஈரானுடைய வரலாற்று பின்னணி தெரியும் பொழுது, ஈரானை எந்த புள்ளியில் ஆதரிக்கணும், எப்படி ஆதரிக்கணும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாமே நம்ம புரிஞ்சுக்க முடியுன்றனால, இந்த வீடியோ பர்ட்டிகுலரா ஈரானுடைய வரலாற்று பின்னணியை குறித்து இருக்க போகுது. ஸோ முதல் கேள்வி என்னன்னா, இஸ்லாத்துல ஷியா மற்றும் சன்னி இந்த 2 பிரிவுகள் அப்படிங்கிறது என்ன? ஏன்னா இந்த 2 பிரிவுகளை குறிப்பிட்டு தான் ஈரான், ஈராக் இந்த மாதிரியான இடங்கள் எல்லாத்துலயுமே பிரச்சனைகள் இருக்கு. அவங்களுக்குள்ளே நிறைய கலவரங்கள், நிறைய தாக்குதல்கள்லாம் நடந்திருக்கு. இது 2க்கும் உள்ள வித்தியாசங்கள், இது 2 ஏன் இப்படி இருக்காங்க? உலகத்தில் இருக்கின்ற பெரிய மதங்கள் எல்லாமே வந்து ஒரு ஒற்றை பிரிவாக இருக்கிறது கிடையாது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இந்து மதத்தில் வந்து சைவம், வைணவம் அப்படி இருக்குது. கிறிஸ்தவ மதத்தை எடுத்துகிட்டால் கத்தோலிக்க பிரிவு, புரொட்டஸ்டன்ட் பிரிவு இருக்குது. அப்படி இஸ்லாத்துலேயும் வந்து 2 முக்கியமான பிரிவு வந்து ஒன்று சன்னி பிரிவு, இன்னொன்று ஷியா பிரிவு. 2க்குள்ள வேறுபாடுகள் என்ன அல்லது ஒற்றுமைகள் என்னன்னாக்கா 2 பிரிவுகளும் வந்து அல்லாஹ் தான் கடவுள் என்பதை வந்து ஏற்றுக்கொள்கிறாங்க. அல்லாஹ்வுக்கு இணையில்லை என்பதை ஏற்றுக்கொள்கிறாங்க. 2 பிரிவுமே வந்து திருக்குரானை வந்து ஏற்றுக்கொள்கிறாங்க. 50 கடமைகள் என்று சொல்லப்படுகின்ற அல்லாஹ் மீது வந்து நம்பிக்கை, அதே போல் வந்து 5 வேளை வந்து தொழுகை செய்வது என்பது, ரம்ஜான் மாதத்தில் வந்து உண்ணா நோன்பு இருப்பது என்பது, மக்கா மதீனாவுக்கு ஹஜ் யாத்திரை போவது என்பது, ஜக்காத் என்று சொல்லி ஈகை செய்வது என்பது, மற்றவர்களுக்கு உதவுவது என்பது, இந்த 50 கடமைகளை 2 பிரிவுகளும் ஏற்றுக்கிறாங்க. ஆனால் எங்கே வேறுபாடு வருகிறது என்று சொன்னாக்கா, நபிகள் நாயகம் இறந்த பிறகு அதற்கு அடுத்தது யார் என்ற பிரச்சனை வரும்போது அதில் வந்து வேறுபாடுகள் என்பது உருவானது. ஒரு பிரிவு என்னன்னு சொன்னாங்கன்னாக்கா, நபிகள் நாயகத்தினுடைய குடும்பத்திலிருந்து ஒருவர் தான் இஸ்லாமியர்களுக்கு வந்து ஒரு உயர்பட்ச தலைவராக இருக்க முடியும் என்று வந்து ஒரு பிரிவு சொன்னாங்க. இன்னொரு பிரிவு அப்படி அல்ல, வேறொரு ஆங்கிள் இருந்தும் வந்து ஒருத்தரை நம்ம தேர்வு செய்யலாம் என்று சொன்னாங்க. இந்த வேறுபாடு மிகவும் வந்து தீவிரமடைந்தது. பிறகு வந்து நபிகள் நாயகத்தினுடைய மருமகன் அலி, ஃபாத்திமாவுடைய கணவர், நபிகள் நாயகமுடைய மகள் ஃபாத்திமாவுடைய கணவர் அலி, அவருடைய தலைமையை ஏற்றுக்கொண்டவர்கள் ஷியா பிரிவு என்று அறியப்பட்டார்கள். இல்லை, இந்த பக்கம் வந்து அபூபக்கர் என்ற நபிகள் நாயகத்தினுடைய நண்பரை தலைமையை ஏற்றுக்கொண்டது என்பது வந்து அவர்கள் வந்து சன்னி பிரிவு என்று அறியப்பட்டார்கள். இதுதான் வந்து இந்த வேறுபாடுக்கு என்பது மூலாதாரம். அந்த வேறுபாடுகள் கொஞ்சம் கொஞ்சமாக பல்வேறு போர்கள் மட்டும்லாம் வந்து இன்றைக்கு ஒரு பெரிய பிரிவாக ஆயிடுச்சு. உலகம் முழுவதும் பார்த்தீங்கன்னு சொன்னால் சன்னி பிரிவு இஸ்லாமியர்கள் தான் 80% இருக்காங்க. ஷியா பிரிவு ஒரு 12லேருந்து 13% இருக்காங்க. நாடுகள் எடுத்துக்கொண்டால் சவுதி அரேபியா, குவைத்து, பஹ்ரைன், அரபு அமீரகம், கத்தார் இவையெல்லாம் வந்து சன்னி பிரிவு தேசங்கள். ஷியா பிரிவு தேசம் என்று சொன்னால் ஈரான் மட்டும்தான். அது இல்லாமல் வந்து லெபனானில் ஷியாக்கள் அதிகமாக இருக்காங்க, ஏமனில் ஹூத்திகள் தலைமையில் அதிகமாக இருக்காங்க, பஹ்ரைன், ஈராக்கில் வந்து 50% மக்கள் வந்து ஷியா பிரிவில் இருக்காங்க. இந்தியாவையும் எடுத்துக்கொண்டால் 80-85% வந்து சன்னி பிரிவு தான், ஒரு சிறு பகுதி ஷியா பிரிவு இருக்கிறாங்க. இது 2 தான் வந்து இந்த வேறுபாடு. இதில் வந்து வளைகுடா பகுதியில் யாருடைய செல்வாக்கு அதிகமாக நிலைநாட்டப்பட வேண்டும் என்ற அந்த முரண்பாடு தான் சவுதி அரேபியா தலைமையில் சன்னி பிரிவு தேசங்களுக்கும் ஈரான் தேசங்களுக்கும் இருக்கின்ற முரண்பாடு. அதனால தான் இந்த சவுதி அரேபியா வந்து அமெரிக்காவை ஆதரிக்கிறது, ஈரானை வந்து சிதைத்தால் பரவாயில்லை என்று இந்த தேசங்கள் நினைக்கிறாங்க. இந்த முரண்பாடுகள் வளைகுடாவில் ஒரு பெரிய பிரச்சனையாக வந்து இன்றைக்கு தொடர்ந்து இருந்திருக்கு என்பது ஒரு யதார்த்தம். இப்படி தான் நம்ம சன்னி ஷியா பிரிவை பார்க்க வேண்டியிருக்கு. இந்த நீடித்த வேறுபாடு, காலகாலமாக இருக்கக்கூடிய இந்த வேறுபாடுகள்னால சன்னி பிரிவோ ஷியா பிரிவோ யாருமே இதில் வந்து பலன் பெறலை. அதற்கு மாறா அமெரிக்கா அதில் பலன் பெற்றுட்டு இருக்க மாதிரி இருக்கு. இவங்க 2 பேரோட சண்டையை வச்சு அமெரிக்கா அதில் பலன் பெற மாதிரி இருக்கு. 2 பிரிவுகளில் வந்து யாருடைய செல்வாக்கு வளைகுடாவில் வந்து அதிகமாக இருக்க வேண்டும் என்பதுதான் அதில் வந்து முரண்பாடு. இந்த முரண்பாடுகள் அமெரிக்கா பல முரண்பாடுகளை பயன்படுத்துகிறாங்க. இந்த முரண்பாடை வந்து அவங்க அதிகமாக வந்து பயன்படுத்துகிறாங்க. இது மிக அதிகமாக பயன்படுத்தின என்பது சதாம் ஹுசைனை பயன்படுத்தி ஈரான் மீது வந்து ஒரு போர் என்பது தொடுக்கப்பட்டது. அந்த போர் கிட்டத்தட்ட 4 ஆண்டுகள் நடந்தது. 2 பக்கத்திலும் லட்சக்கணக்காக இறந்து போனாங்க. அதற்கு பிறகு வந்து அந்த போரில் யாருமே வெற்றி பெற முடியாத சூழ்நிலையில் ஒரு சமாதானம் என்பது செய்யப்பட்டது. சன்னி பிரிவுக்கு எதிராக ஷியா பிரிவையும், ஷியா பிரிவுக்கு எதிராக சன்னி பிரிவையும் மாறி மாறி
அமெரிக்கா வந்து பயன்படுத்தியிருக்கிறது. இதே ஷியா பிரிவுக்கு எதிராக சதாம் ஹுசேனை பயன்படுத்தி பின்னால் சதாம் ஹுசேன் அமெரிக்காவுக்கு எதிராக திரும்பிய பொழுது சதாம் ஹுசேனை வந்து அவங்க தூக்க போடுற அளவுக்கு போனது என்பதெல்லாம் நம்ம வந்து அதை பார்த்தோம். இப்போ ஏன் வந்து அவங்க ஈரான் மேலே பகைமை பாராட்டுறாங்கன்னா 2 காரணங்கள். அதில் ஒரு காரணம் என்பது வந்து இஸ்ரேலுக்கு எதிராக அவங்க ஈரான் தான் ஒரு கடுமையான நிலைப்பாடு எடுக்கிறாங்க, இஸ்ரேலோடு சமரசம் செய்ய மறுக்கிறாங்க. 2வது வந்து பாலஸ்தீனர்களுக்கு ஆதரவு தர்றாங்க. இதனால் அமெரிக்கா இன்றைக்கு வந்து ஈரான் மீது கடுமையான ஒரு அதிருப்தியையும் போரையும் வந்து பயன்படுத்துகிறது. இது தவிர்த்து ஈரானுடைய வரலாற்று பின்னணி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 2ஆம் உலகப் போருக்கு பின்னாடியான அந்த வரலாற்று பின்னணியை குறித்து நம்ம கொஞ்சம் பேசலாம், இன்னொரு சிறப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த வரலாற்று பின்னணி பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். 1945ஆம் ஆண்டுக்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈரானில் வந்து ஒரு குடியரசு தேசத்தை உருவாக்கான பல முயற்சிகள் நடக்குது. அப்போ 1951ஆம் ஆண்டு முகமது மக்டோசர் என்பவருடைய தலைமையில் வந்து ஒரு தேர்தலில் வந்து ஒரு கட்சி வந்து வெற்றி பெறுகிறது. அந்த ஆட்சிக்கு வந்து ஈரானுடைய கம்யூனிஸ்ட் கட்சி டூடே பார்ட்டி என்று சொல்கின்ற அந்த கட்சி வந்து கம்யூனிஸ்ட் கட்சி வந்து அவங்களுக்கு முழுமையாக ஆதரவு தர்றாங்க. அதனுடைய அடிப்படையில் வந்து ஆட்சி வந்து உருவாகிறது. அப்போது ஈரானில் எண்ணெய் வளங்கள் முழுவதும் பிரிட்டனுடைய ஆயில் கம்பெனிகளில் கைகளில் இருக்குது. ஆக அந்த ஆயில் நிறுவனங்கள் தங்களுக்குரிய பங்கை தருகிறார்களா என்று ஈரானுடைய ஜனாதிபதி அதனுடைய கணக்குகளை கேட்டார். அவங்க தர முடியாது என்று சொன்னாங்க. அவங்க கணக்குகளை தர முடியாது என்று சொன்னதனால ஈரான் நாடாளுமன்றத்தில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்த நிறுவனங்கள் எல்லாம் தேசியமயமாக்குவது என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அந்த தீர்மானத்தை அமலாக்க தொடங்கிய பிறகுதான் பிரிட்டன் வந்து எப்படியாவது அந்த ஆட்சியை கவிழ்க்க வேண்டும் என்று முயற்சி பண்ணாங்க. தொடக்கத்தில் இதற்கு அமெரிக்கா ஆதரவு தரவில்லை என்று சொன்னாலும் பிறகு வந்து முழுமையாக அமெரிக்காவும் அந்த ஆதரவு தந்தது. ஆக அமெரிக்காவும் பிரிட்டனும் சேர்ந்து அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த ஆட்சியை கவிழ்த்து மீண்டும் மன்னராட்சியை பெஹல்வி ஷா என்று சொல்லப்படுகின்ற அவருடைய ஆட்சியை வந்து கொண்டு வந்தாங்க. அவங்க வந்து 25-26 ஆண்டுகள் அவங்களுடைய ஆட்சி மன்னராட்சி என்பது வந்து அங்கே நடந்தது. அதில் பல கொடூரங்கள் என்பது நடந்தன. அந்த ஆட்சியில் எதிர்த்து பலரும் வந்து போராடினார்கள். அதில் இப்போ இருக்கிற கொல்லப்பட்ட கமேனி, அதற்கு முன்னால் இருந்த கொமேனி, இவர்கள் மட்டுமல்ல, இவர்கள்லாம் வந்து மத கோணத்திலிருந்து பண்ணாங்க. ஆனால் அதே போல் கம்யூனிஸ்ட் குழுக்களும் குறிப்பாக வந்து டூடே கட்சி மிக வலுவாக அதை எதிர்த்து போராடினாங்க. எல்லாம் சேர்ந்து தான் 1979இல் ஒரு இஸ்லாமிய புரட்சி என்று சொல்லப்படுகின்ற ஒரு ஆட்சி மாற்றம் என்று வந்தது. ஆட்சிக்கு வந்த அந்த மத அடிப்படையிலான ஆட்சியாளர்கள் ஈரான் கம்யூனிஸ்ட் கட்சியை வந்து தடை செய்தார்கள். இன்றைக்கு வரைக்கும் அந்த கம்யூனிஸ்ட் கட்சி வந்து தடையில் தான் வந்து இருக்குது. இருந்தாலும் அவங்க வந்து அந்த தேசத்தை முன்னேற்றுவர ஒரு பங்கை ஆற்றிருக்கார்கள் என்பது நம்ம அது இல்லை என்று சொல்ல முடியாது. ஆனால் வந்து கம்யூனிஸ்ட் கட்சியை அவங்க தடை செய்திருக்காங்க. தடை இன்றைக்கும் தொடர்கிறது. அந்த தேர்தலில் வெற்றி பெற்ற பிறகு சோவியத் யூனியனுக்கும் அந்த ஆட்சிக்கும் வந்து ஒரு நெருங்கிய உறவு என்பது வந்து இருந்தது. அப்போ வந்து சோவியத் யூனியன் பல தொழில் நிறுவனங்களை உருவாக்குவதற்கு வந்து உதவி செய்தார். 1953 ஷா ஆட்சி வந்த பிறகு அவங்க சோவியத் யூனியனுடைய அந்த ஒத்துழைப்பை வந்து புறக்கணித்தார்கள். அமெரிக்காவோட உறவு வைத்துக் கொண்டார்கள். அமெரிக்கா தான் முதல்ல அந்த நியூக்ளியர் ரியாக்டரை வந்து கொண்டு வந்து ஈரானில் வந்து வைக்கிறாங்க. அந்த ரியாக்டரில் இருந்தால் அவங்க வந்து அந்த யுரேனியம் என்ரிச் பண்ணிட்டு வந்தது தான் பின்னாடி வந்து அது அணு ஆயுதத்தை பயன்படுத்தலாமா என்ற அளவிற்கு அது உருவானது என்பதும் ஒரு சொல்ல வேண்டிய முக்கியமான அம்சம். அதற்கு பிறகு மீண்டும் இந்த 1979 ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு சோவியத் யூனியனோடு சில சமயம் உருவாடுவதும் சில சமயம் முரண்படுவதும் என்பது மாறி மாறி வந்து நடந்து கொண்டது. பிறகு வந்து ஒரு இஸ்ரேல் அணு ஆயுதத்தை வந்து கைக்கொண்ட பிறகு நாம் ஏன் அந்த அணு ஆயுதத்தை வந்து கைக்கொள்ளக்கூடாது என்று ஈரான் நினைத்தாங்க. அதை நோக்கி அவங்க பயணித்தாங்க. ஆனால் அதை ஒட்டி ஈரான் மீது பல வர்த்தக தடைகள்லாம் போடப்பட்ட காரணனால் இப்போ கொல்லப்பட்ட கமேனி 2003ஆம் ஆண்டு ஒரு ஃபத்வா என்று சொல்லப்படுகிற ஒரு கட்டளை பிறப்பித்தார். எக்காரணம் கொண்டும் ஈரான் அணு ஆயுதத்தை உருவாக்கக்கூடாது என்று வந்து கட்டளையிட்டார். இன்றைக்கு வரைக்கும் அந்த கட்டளை தான் வந்து ஈரானில் வந்து நிலையம் பெற்றிருக்கு. அமெரிக்கா கமேனியை கொண்டதன் மூலம் யானை தன்னுடைய தலையில் மண்ணை வாரி கொண்டு போட்டது போல 23 ஆண்டுகளாக ஈரானுக்கும் அணு ஆயுதத்துக்கும் இடையே இருந்த ஒரு மனிதரை அவர்கள் வந்து கொன்று விட்டார்கள். ஏன்னா கமேனி இருந்த பொழுதே பலரும் வந்து நாம் இஸ்ரேலை தனிமைப்படுத்த வேண்டும் என்று சொன்னால், அமெரிக்கா எதிர்க்க வேண்டும் சொன்னால், நாம் அணு ஆயுதத்திற்கு தயாரிக்க வேண்டும் என்று சொன்னாங்க. கமேனி மட்டும்தான் அதற்கு வந்து முட்டுக்கட்டையாக இருந்தார். இப்போ கமேனி இல்லை.
ஆகவே ஒருவேளை இந்த போருக்கு பிறகு ஈரான் வெற்றி பெற்றாலும் தோற்றாலும் அவர்கள் வந்து அணு ஆயுதத்தை நோக்கி போவது தடுக்க முடியாது. அவர்களை அணு ஆயுதத்தை நோக்கி தள்ளுகின்ற காரணம் தான் இன்றைக்கி அமெரிக்கா செய்திருக்கிறது, கமேனியை படுகொலை செய்ததன் மூலம். ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ அங்கே உள்ள கம்யூனிஸ்ட் கட்சியவே தடை பண்ணியிருக்காங்க. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகள், இடதுசாரிகள் எல்லாமே இன்றைக்கி ஈரானை ஆரம்பித்து போராட்டம் நடத்துகிறாங்க, வைக்கிறாங்க. இது எந்த அடிப்படையில் புரிஞ்சுக்கிறது? ஏன்னா அங்கே நம்மளால் வந்து அது ஒரு மத அடிப்படையிலான அரசாங்கம் அப்படிங்கிறத நம்ம வந்து புறக்கணிக்க முடியாது இல்லையா? அங்கே பெண்களுக்கு எதிராக, அதே மாதிரி அங்கே உள்ள அப்பாவி மக்களுக்கு எதிராக பல கொடுமைகள் நடந்திருக்கதா செய்திகள்லாம் வருது. அப்படி இருக்கையில் ஈரான் எப்படி நம்மளால் ஆதரிக்க முடியும்? ஈரானுடைய அந்த ஷியா பிரிவு ஆட்சி என்பது ஒரு அதனுடைய தரவுகளை வைத்து பார்க்கும்போது ஒரு கலவையாக வந்து இருக்குது. நாம் வந்து கருத்து வேறுபடுகின்ற பல விஷயங்கள் இருக்குது. உதாரணத்துக்கு ஏற்கனவே சொன்னது போல் இன்றைக்கும் ஈரானிய கம்யூனிஸ்ட் கட்சியை அவங்க வந்து தடை செய்து வைத்திருக்காங்க. அதே போல் ஆப்கானிஸ்தானில் முற்போக்கு கொள்கைகளை அமலாக்கிய நஜிபுல்லா ஆட்சியை காப்பாற்றுவதற்காக சோவியத் யூனியன் படைகள் சென்ற பொழுது இதே ஆட்சி சோவியத் யூனியனுக்கு எதிராக வந்து அங்கே தலிபான் அமைப்புகளுக்கும் முஹாஜிதீன் என்று சொல்லக்கூடியவர்களுக்கும் ஆதரவு வந்து தந்தாங்க. அதே போல் பெண் உரிமைகளை பற்றி நமக்கு வந்து பல கருத்துக்கள் இருக்கு அவனுடைய நிர்வாகத்தினுடைய ஆட்சியில். இதெல்லாம் ஒரு புறம் இருக்குது. இதில் கடுமையான கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் கூட நீங்கள் சில அந்த ஆட்சியினுடைய நிர்வாக முறைகளை பார்த்தீங்க என்று சொன்னாக்கா ஒரு ஆச்சரியமான விஷயம் என்ன என்று சொன்னாக்கா, இன்றைக்கு ஈரானுடைய நியூக்ளியர் சயின்டிஸ்டில் அணு ஆராய்ச்சியுடைய விஞ்ஞானிகளில் 40% பெண்கள். ஈரான் முழுவதும் இருக்கின்ற ஆராய்ச்சியாளர்கள், ஒட்டுமொத்த ஆராய்ச்சியாளர்கள் 70% வந்து பெண்கள். அங்கே வந்து ஜனாதிபதி இருக்கான்னு நமக்கு தெரியும், ஆனால் 2 துணை ஜனாதிபதிகள் இருக்காங்க. அந்த 2 துணை ஜனாதிபதிகளும் பெண்கள். ஈரானில் பெண் கல்வி என்பது +2 மினிமம் பெண் கல்வி என்பது 99% அவங்க வந்து சாதித்திருக்காங்க. இது சாதாரண விஷயம் அல்ல. இதே நீங்கள் சன்னி பிரிவு ஆட்சிகளை எடுத்து பாருங்கள். தலிபான் ஆட்சி எடுங்க, ஆப்கானிஸ்தானில் 6வது 7வது பிறகு பெண் குழந்தைகள் பள்ளிக்கூடத்துக்கு வராது அப்படிங்கிறான். இதே தான் சவுதி அரேபியாவில் கொஞ்சம் மாற்றம் வந்திருந்தாலும் பெண்களுக்கு உரிமை கிடையாது. ஆனால் இந்த ஷியா பிரிவு அமைப்பு வந்து பெண்களுக்கு வந்து ஒரு நிறைய கல்வி வாய்ப்புகளை ஏற்படுத்தி தந்திருக்கு. ஈரானில் தொழில் முனைவோர்களில் 27% பெண்கள் என்று சொல்கிறாங்க. ஸோ இப்படி ஒரு கலவையாகத்தான் இருக்குது. ஆனால் இதையெல்லாம் தாண்டி நாம் ஏன் இப்போ நம்ம வந்து ஈரானை ஆதரிக்க வேண்டிய அவசியம் வந்ததுன்னா 2 முக்கியமான காரணங்கள். ஒன்று, ஏகாதிபத்தியத்திற்கு எதிராக அவங்க வலுவாக நிற்கிறாங்க. இன்றைக்கு அமெரிக்க ஏகாதிபத்தியம் ஈரானை அழிக்க வேண்டும் என்று பார்க்கிறது. குறிப்பாக ட்ரம்ப் நிர்வாகம் அதை நோக்கி போகிறாங்க. ஆகவே ஏகாதிபத்தியம் தாக்குதலுக்கு உள்ளாயிருக்கிறது, ஏகாதிபத்தியத்துக்கு எதிராக வலுவாக நிற்கிறது என்பது ஒரு காரணம். 2வது காரணம், பாலஸ்தீன மக்கள் 90% சன்னி பிரிவை சேர்ந்தவர்கள். ஆனால் சன்னி பிரிவு தேசங்கள் பாலஸ்தீன மக்களை ஆதரிக்கவில்லை. சவுதி அரேபியாவோ கத்தாரோ யாருமே ஆதரிக்கவில்லை. நேரடியாக ஆதரிப்பது மட்டுமல்ல, அந்த ஹமாஸ் பிரிவினருக்கு ஆயுதங்களை தந்து இன்றைக்கு வரைக்கும் பாலஸ்தீன பிரச்சனை உயிரோடு இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு ஈரானுடைய உதவி என்பது மிக முக்கியமான ஒன்று. இந்த 2 காரணங்களாக நாம் வந்து அவங்களை ஆதரிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அதே சமயத்தில் கடுமையான கருத்து வேறுபாடுகள் உண்டு என்பதையும் நாம் கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். ரொம்ப ரொம்ப நன்றி தோழர். அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இணைந்து ஈரான் மீது நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த போரை பற்றி ரொம்ப தெளிவாக, ரொம்ப விளக்கமாக பேசியிருக்கோம். குறிப்பாக போன வீடியோவில் வந்து தற்போதைய நிலைமைகள் பற்றி பேசணும், அப்புறம் நாடுகளுடைய நிலைப்பாடுகள் தான் பேசணும். இந்த வீடியோவில் பர்டிகுலராக நம்ம வந்து ஈரானுடைய வரலாற்று பின்னணி, அது கடந்து வந்த பாதை, அதை வைத்து ஈரானை எப்படி நம்ம மதிப்பிடுவது அப்படின்ற அடிப்படையில் நம்ம இந்த வீடியோவில் பேசியிருக்கோம். ஸோ இந்த 2 வீடியோவும் பார்க்கக்கூடிய நேயர்களுக்கு ஒட்டுமொத்த புரிதல் வரும் நம்புகிறோம். இது தொடர்பான சந்தேகங்கள், கேள்விகள் இல்லை மாற்று கருத்துக்கள் இருந்தால் தயவு செஞ்சு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கு நாங்கள் பதிலளிக்க தயாராக இருக்கோம். அது ஒரு வீடியோவாவோ அல்லது கமெண்ட்லேயே கூட நாங்கள் பதில் சொல்ல தயாராக இருக்கோம். இது தவிர்த்து இந்த போர் குறித்து இனி நடக்க போகிற நிகழ்வுகள், அது வந்து கூடிய விரைவில் இந்த போர் முடியும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய ஆசையுமே. ஒரு சமாதானம் ஏற்படணும், ஒரு அமைதி ஏற்படணுங்கிறது தான். இதற்கிடையில் என்னென்ன அப்டேட்ஸ் வருதுன்றதை பொறுத்து நம்ம தொடர்ந்து வீடியோ பண்ணலாம். ரொம்ப நன்றி தோழர். அனைவருக்கும் வணக்கம். நன்றி.